அக்கினி நேய சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள்ல சந்தித்திருக்கிறோம். விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 70வது பிறந்த தினமான இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்திருக்கிற மிக்க சந்தோஷம். அப்ப இன்றைய தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்தோம்னு சொன்னால் உலக தமிழர்களுடைய உரிமைக்காக, குறிப்பாக ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தை வழிநடத்திய மிக பெரும் தலைவர் என்று சொல்லப்படுவதுதான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக முப்படைகளையும் வழிநடத்தி அதனூடாக பல சாதனைகளை படைத்த ஒருவராக தலைவர் பிரபாகரன் அவர்கள் பார்க்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். உலக வல்லாதிக்க நாடுகளாலும், உலக மக்களாலும், உலக அரச தலைவர்களாலும் பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான மிக பெரும் தலைவராக தலைவர் பிரபாகரன் அவர்கள் பார்க்கப்படுகிறார், இருந்து வருகிறார். அவருடைய வரலாறு இருந்திருக்கிறது என்பது நிச்சயமாக மறுக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கிறது. அந்த வகையிலே 1954ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் திகதி திருவேங்கடம் வேலுப்பிள்ளை பார்வதி அம்பாளுக்கு கடைசி மகனாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிறப்படுத்திருக்கிறார் அல்லது பிறந்திருக்கிறார். அவருடைய வரலாறு இப்படியே இருந்திருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும், இந்த அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராட வேண்டும் என்கின்ற ஒரு துடிச்சலோடு, அந்த வைராக்கியத்தோடு அந்த அமைப்பை, விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பை உருவாக்கி அதனூடாக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய போராட்ட வரலாறு இப்படியே மீண்டு கொண்டு போகிறது. அது ஒரு புறமாக இருந்தாலும் அவருடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் வெகு விமர்சையாக இந்த முறை, குறிப்பாக அதுவும் இந்த முறை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் தமிழர் தேசத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழர்கள் வாழ்கிற அனைத்து இடங்களிலும் குறிப்பாக மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே தமிழர் தாயகத்திலே இன்றைக்கு பின்னேரம் குறிப்பாக 5:30 மணி அளவிலே தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் எல்லா இடத்திலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு தமிழர் தேசம் விழா கோலம் பூண்டப்பட்டிருக்கிறது. அதாவது தலைவர் பிறந்த வல்வெட்டித்துறை மண் துவக்கம் யாழ் மாவட்டத்திலிருந்து வடகிழக்கு எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு மக்கள் ஒரு குதூகலிப்பாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் இந்த முறை கடந்த காலங்களிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது அந்த விடுதலை அமைப்பு சார்ந்த நினைவு நிகழ்வுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நினைவு நிகழ்வுகள் கொண்டாடப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. பல இடைஞ்சல்களுக்கும் பல கஷ்டங்கள் இன்னர்களுக்கு மத்தியில இந்த பிறந்த நாள் அல்லது இந்த நிகழ்வுகளை வளமையாக கொண்டாடப்பட்ட வந்தது ஒரு வரலாறாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த முறை அனுர அரசாங்கத்தில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அனுரகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சியின் கீழ் இந்த முறை இந்த பிறந்த நாள் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. அதே போன்று மாவீர் நாள் நிகழ்வுகளும் மிக விமர்சையாக மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு தமிழர் தேசம் பூராகவும் சிவப்பு மஞ்சள் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மாவீர்களுடைய நினைவாலயங்கள், துயிலி நிலங்களில் எல்லாம் அந்த காட்சிகள் கூட நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை பொறுத்தவரையிலே அவரும் ஒரு விடுதலை அமைப்பு சார்ந்தவராக இருக்கிறார். அவருக்கு இந்த விடுதலை அமைப்பினுடைய வலிகள், வேதனை எல்லாமே புரிந்த ஒருவராக அவர் பார்க்கப்பட வேண்டியது காலத்தின் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மக்களுடைய வலி அல்லது அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த அமைப்பினுடைய வலி எப்படி இருக்கும் என்பது அந்த தற்போதைய அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு நன்கு புரிந்திருக்க வேண்டும், புரிய வேண்டும் என்பது உண்மையாக இருக்கிறது. அந்த வகையிலே நிச்சயமாக இந்த நினைவுகளை கொண்டாடுவதற்கு அரசாங்கம் எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இருந்த போதிலும் நேற்று வடமராட்சி பகுதியிலே மாவீரர் நாள் நிகழ்வுகளை கொண்டாடப்படுவதற்கு போலீசார் சில இடைஞ்சல்களை விதித்ததாக சமூக வலைதளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. சரி, அது ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த முறை இந்த நிகழ்வு குறிப்பாக இந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் மிக சந்தோஷமான முறையிலே கொண்டாடப்பட இருக்கிறது. அது ஒரு விடயம். இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயத்தை மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டிலே தங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மரணித்தவர்களை அல்லது போராடுபவர்களை நினைவு கூறுவதற்கு அந்த இனத்துக்கு உரிமை இருக்கிறது. அது
இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத பட்டியலிலே விதித்திருந்தாலும் அல்லது தடை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் என்ற ரீதியிலே அந்த மக்களுக்கு கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது. அதுதான் ஒரு ஜனநாயக அரசுடைய அல்லது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய விதிமுறையாக சட்ட திட்டமாக இருக்கிறது. அந்த சட்ட திட்டம் எந்த அளவுல நடைமுறைக்கு வரும் என்பது பொறுத்திருந்தான் அதை பார்க்கணும். இருந்தாலும் கூடவே ஒரு ஜனநாயக நாட்டினுடைய விதிமுறை அதுவாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு தமிழர் தேசத்திலே அல்லது எங்களுடைய மண்ணிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நினைவு நாளை எப்படி கொண்டாடப்படுகிறது, இந்த நினைவு நாளை ஏன் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற மிக பெரும் கேள்விகள் அல்லது இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான சில விஷயங்கள் மழுங்கடிக்கப்படுகின்ற ஒரு சூழலும் நிச்சயமாக காணப்படுகிறது. அந்த தலைவர் பிரபாகரனை அல்லது அந்த அமைப்பை அல்லது பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும் என்கின்ற விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டியது காலத்தினுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை உலக தமிழர்கள் எல்லோருமே ஒரு வரலாற்று புருஷனாக பார்க்கிறார்கள். அடிமைப்பட்டு கிடந்த அந்த இனத்தினுடைய அடிமை விலங்கை உடைத்த மிக பெரும் உன்னதமான மனிதன், ஒரு மகத்தான மனிதன், ஒரு மேன்மை தங்கிய ஒரு தலைவர் என்ற போர்வையிலே இலங்கையிலே மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களிலே மட்டுமல்ல, எங்களுடைய அயல் நாடாக இருக்கின்ற இந்தியாவிலே இருக்கிற தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் கூட மிக பெரும் வரலாற்று நாயகனாக, ஒரு கதாநாயகனாக தலைவர் பிரபாகரன் அவர்களை அன்றும் இன்றும் என்றும் பார்த்து வருகிறார்கள். இருந்த போதிலும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷம் என்று கூட சொல்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். வரலாறு கூட அதை நிரூபித்திருக்கிறது. அந்த வகையிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழகத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த முறையில் கொண்டாட இருக்கிறார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளும் தற்போது நடந்து வருகிறது. இதே நேரத்துல இன்னொரு விஷயத்த மிக உன்னிப்பா பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று சமூக வலைதளங்கள்ல தலைவர் பிரபாகர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்கிறார்கள் சிலர். சிலர் சொல்லினம் என்ன, அவர் உயிரோடு இல்ல, அவர் அந்த இடத்திலேயே வீரமரணம் அடைஞ்சிட்டார் அல்லது இறந்துட்டார்னு சொல்லி. நிச்சயமாக இது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இருந்தால் தலைவர், இல்லாவிட்டால் இறைவன் என்பது கொண்டு தலைவர் இருக்கிறார் இல்லையா என்பது பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவை எவருக்குமே கிடையாது. இருந்த போதிலும் தலைவரை பற்றி பேச வேண்டிய தேவையும் யாருக்கும் அந்த கடமையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அதை பற்றி விமர்சித்து அல்லது அந்த பேரை உச்சரித்து பலர் பணத்தை வசூலிச்சு கொண்டிருக்கிறான். அந்த விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தும் தலைவருடைய பேரை சொல்லியும் இன்று சம்பாதிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அது குலத்திலும் இருக்கலாம், தாயகத்திலும் இருக்கலாம். நிச்சயமாக இப்படியான ஒரு சம்பவம் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த விஷயம் இந்த பணம் வசூலிக்கின்ற விஷயம் பல போராளிகள் மத்தியில அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தா தெரியும், இன்றைக்கு தமிழர் தேசத்துல குறிப்பாக இந்த இலங்கையில வாழ்கின்ற பல போராளிகள் வறுமையான நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆனால் போராளிக்கு குறிப்பாக போராளிகளுக்கு உதவி செய்யாத கூறுகின்ற பலர் நிச்சயமாக இன்று ஒரு சில சிறிய உதவிகளை செய்துவிட்டு அதை பூதாகப்படுத்துகின்ற சம்பவங்களும் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. அதே இடத்துல முற்றுமுழுதாக எல்லோரும் துரோகமான செயலை அல்லது பாதிக்கின்ற செயல்களை செய்திருக்கணும்னு சொல்ல வரையில, ஆனால் பெரும்பாலானவர்கள் அப்படியான வேலை திட்டங்களை செய்திருக்கணும். அதே நேரத்துல பல போராளிகளை வாழ வச்சவர்களும் இருக்கணும். அதே நேரத்துல அதாவது சில உதவிகள் உண்டாக முன்னேறியவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பெயர் உச்சரிப்பு அடுத்ததாக இன்னொரு விஷயம் முக்கியமானது. தலைவர் அவர்கள் இந்த மாவீர் நாளுக்கு உரையாற்றுவார், பிறந்த நாளுக்கு வெளியில வருவார், இப்படி என்றெல்லாம் பல தகவல்கள் கசிஞ்சு கொண்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ என்ற விஷயத்தை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த உரிமை சம்பந்தமா பேசுறவை அல்லது கொள்கை சம்பந்தமா பேசுறவை எல்லாரும் இந்த புலத்திலிருந்து பேசுறதுதான் நல்லவன் என்ற ஒரு எண்ணப்பாடு, அந்த எண்ணக்கரு இந்த தளத்துல இருக்கிற மக்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் அந்த இளமை நிச்சயமாக காணப்படுகிறது. அதே இடத்துல தேவையற்ற பரப்புரைகளை மேற்கொண்டு மக்களை குழப்புகின்ற செயற்பாடுகள், அதே இடத்துல இந்த முன்னாள் போராளிகளை தேவையில்லாத ஒரு விமர்சனங்களுக்கு உட்படுத்துறது அல்லது அவர்களை ஒரு அச்சத்துக்கு உட்படுத்துறது, அதே நேரத்தில் அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு இடங்கள் ஏற்படுத்துறது, இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்பவர்கள் நிச்சயமாக அப்படியான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துறது அல்லது அப்படியான பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய
பிறந்த நாள்ல சொல்கின்ற ஒரு முக்கியமான செய்தியாக கூட நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, சொல்ல வேண்டிய கடற்பாடும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த நேரத்துல இந்த விஷயத்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்கிறது, அதை கொண்டு போகுதுன்ற விஷயம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மக்களை தெளிவுபடுத்த வேண்டியது, மக்களுக்கு சரியான செய்தியை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஊடகத்தினுடைய, அதாவது பொறுப்புள்ள ஒவ்வொரு ஊடகத்தினுடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்குது. அந்த வகையிலே இந்த அக்கினிக்கலனை பொறுத்தவரையிலே உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்பட வேண்டும். உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போக விடும் என்றதுல நாங்கள் தெளிவாயிருப்போம், நான் தெளிவாயிருக்கிறோம். குறிப்பாக இருந்தாலும் நாங்கள் தெரிவிக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் பக்க சார்பற்றதாகவும் உண்மையானதாகவும் மக்களை விசனத்துக்கு உட்படுத்தாததாகவும் உள்ளபடி சொல்றதாக இருக்க வேண்டும் என்றதுல மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையிலே மக்களை தெளிவுபடுத்துகிற வகையில, மக்களுக்கு உண்மையான செய்தியை சொல்ற வகையில இந்த ஊடகம் தொடர்ந்தும் செயற்படும் என்பதில் இந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இன்னொரு தொகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.